பாரம்பரிய வைத்தியத்தில் தலை அரிப்புக்கான மருத்துவம் சித்தரத்தை, ஆட்டுப்பால், கொளிஞ்சி இலை, மகிழம் இலை, ஏலக்காய், கடுக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். மகிழம் இலையும் கொளிஞ்சி இலை, அது கூட ஏலக்காய் 3 இதை அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறது கூட கடுக்காய் பொடி, சிற்றரத்தை பொடி, நச்சு கிருமிகளை கொல்லக்கூடியது, நல்லா வலுவலுன்னு எல்லாத்தையும் கரைச்சிட்டோம். இது கூட பால் நிறையா சேர்த்துக்கலாம். ஆட்டுப்பால் தலையில் நம்ம நல்லா அந்த ரோம கண்ணறைகள் வேரில் தலைமுடி வேரில் வந்து படுற மாதிரி நல்லா கொதி விட்டு சொரிஞ்சு ஃபுல்லாக தலையில் தேய்ச்சிடணும். இதை நல்லா தலை முழுக்க தேய்ச்சி வச்சுருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எது தலைக்கு போட்டுக்கிறீங்களோ இன்னும் ஷாம்பு அந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்தாமல் சீயக்காய் அல்லது பயறு பொடி, வெந்தய பொடி அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு 3 நாளைக்கு தலையை நல்லா அலசினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படியே அந்த வேறு இதுகள்லாம் உதுறது நின்றும், பொலன்னு உதுறது, அதுக்கப்புறம் சரியாயிரும். நல்லா தலை குளித்து முடிச்சுட்டு காஞ்ச பிறகு வேரில் படுற மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லா வச்சுக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த பொலன்னு உதுறது, அரிப்பு, எரிச்சல் எதுவும் இருக்காது. இந்த புழு வெட்டு உள்ளுக்க இருக்கிற கிருமிகளை கொல்லக்கூடியது இந்த மருந்து. இந்த இதெல்லாம் வந்து கிருமிகள்லாம் செத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி நல்லா வளரும், தலையும் குளிர்ச்சியாக இருக்கும், அரிப்புன்றதே இருக்காது.